இந்த வீடியோல சொடலை மாடன் என்ன விஷயத்துக்காண்டி கோபமானாரு, அதே மாதிரி நம்ம கிணத்தடி சொடலை மாடன் கோயில்ல என்னென்ன தவறு பண்ணோம், அதனால எப்படி அவர் கோபமானாரு, என்னென்ன தண்டனைகள் கொடுத்தாரு அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். இப்போ நம்ம சொடலை மாடனோட கோபத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இதுல பொதுவா ஒரு சில விஷயங்கள்ல இது சொடலை மாடனுக்கு மட்டும் இல்ல, எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தும். ஆனா இதுல சொடலை மாடனுக்கு தனித்துவமான சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி விஷயத்து மூலமா சொடலை மாடன் கோபம் படுறதுக்கான காரணம் இருக்கு. நாம இப்ப பார்க்க போற விஷயங்கள் எல்லாமே அந்த தெய்வ அனுமதியோட நம்ம பண்ணும்போது அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதாவது நம்ம சொடலை மடன்ட்ட ஒரு அனுமதியோ இல்ல சொடலை மடனா நம்மகிட்ட கேட்கும் போது நம்ம அது பண்ணோம்னா அதுல எந்த ஒரு தப்புமே இல்லை. நம்மளா அதாவது தெய்வத்துக்கு அந்த இதுல விஷயத்துல எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம தெய்வத்தோட அனுமதி இல்லாம நாம அதை பண்ணும்போதுதான் அதுல பிரச்சனையே இருக்கு. இப்ப பொதுவா சொடலை மடனோட அனுமதி அப்படின்னா, சொடலை மடன் சாமியாடி மூலமா கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி இதுல ஒரு நிலையம் வேணும், இல்ல எனக்கு நீங்க ஒரு கல்லாதான் நீங்க வச்சு வழிபட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு ஒரு சிலை வேணும், உருவச் சிலை வேணும், இல்ல கல் சிலை வேணும், இல்ல எனக்கு கோபுரம் வேணும், அந்த மாதிரி சொடலை மடன் சாமியாடி மூலமா அனுமதி கேட்டு நம்ம கோயில் எடுத்து கட்டினா அது பிரச்சனையே கிடையாது. அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. இல்ல சாமியாடி சொல்லல அப்படின்னா உங்களோட கனவுல சொடலை மடன் எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேற ஒரு இடத்துல மாத்தி வைக்கணும், இல்ல எனக்கு ஒரு கல் சிலை வேணும், இல்ல எனக்கு கோபுரம் வேணும், அந்த மாதிரி சொடலை மடம் உங்களோட கனவுல கேட்டது அதுவும் ஒரு விதமான அனுமதி தான். அந்த மாதிரி அனுமதி மூலமா வாங்கி நீங்க கட்டலாம். இல்ல உங்கள்கிட்ட ஒரு வசதி வாய்ப்பு வந்துட்டு, இல்ல நம்மகிட்ட கொஞ்சம் காசு இருக்கு, இல்ல கோயிலுக்கு பிரிஞ்ச நன்கொடைகளோ இல்ல வரி பணத்துல மீதம் இருக்கு, அதுக்கு வச்சு நம்ம கோயில் கட்டலாமா அப்படின்னு கேட்டு சொடலை மண்டன் நீங்க அனுமதி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா, சாமியாரையும் எந்த ஒரு பதிலும் சொல்லல, இல்ல உங்க கனவுலையும் எந்த ஒரு பதிலும் வரல அப்படின்னா, நீங்க ஒரு கோயில்ல ஒரு பூ கட்டி போட்டு பார்த்து அந்த மாதிரி சாமிகிட்ட அனுமதி வாங்கி நீங்க ஒரு சிலையை கட்டும் போது அதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. அதை சொடலை மடன் முழு மனசா ஏத்துக்குவாரு. ஆனா சாமிகிட்ட எந்த ஒரு அனுமதியுமே இல்லாம இப்போ ஒரு இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல ஒரு கல்லால வச்சுதான் வழிபட்டிருக்காங்க உங்களோட முன்னோர்கள், இல்ல ஒரு சின்ன மண்பிடமா அமைச்சுதான் உங்க முன்னோர்கள் வழிபட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல இருக்க தெய்வத்தை, அதாவது நம்ம சொடலை மடனை நீங்களே வேற ஒரு இடத்துக்கு மாத்தி வைக்க கூடாது. அதே மாதிரி அந்த இடத்துல ஒரு மண்பிடமா இருந்தாலும் அந்த மண்பிடமாவே தான் இருக்கணும். அவரோட அனுமதி வாங்கின பிறகுதான் நம்ம ஒரு கல் சிலையாவோ இல்ல ஒரு உருவச்சிலையாவோ எந்த மாதிரி பண்ணனாலும் சொடலை மடனோட அனுமதி வாங்கினா மட்டும்தான் பண்ணணும். அதை தவிர்த்து நம்மளே நம்ம இஷ்டத்துக்கு தெய்வத்தை ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாத்துறதோ, இல்ல மண் சிலையா இருக்கிற ஒரு செங்கல் சிலைகளை கட்டுறது, இல்ல உருவச்சிலையா கட்டுறது, இல்ல கல் சிலையா வைக்கிறது, அந்த மாதிரி வைக்கும்போது சொடலை மடன் கண்டிப்பா கோபமாவாரு. சொடலை மடனுக்கு ஒரு சில பாதைகள் உண்டு. அது என்ன பாதைகள் அப்படின்னா, சொடலை மடனோட முக்கிய பாதை என்ன பாதைன்னா மயானத்துக்கு போறதுதான். அந்த மயான பாதை அப்படிங்கிறது சொடலை மடன் உங்களோட முன்னோர்கள் காலத்துல இருந்து எந்த திசையை நோக்கி போய்கிட்டு இருக்காரோ அதுதான் சொடலை மடனோட மயான பாதை அப்படிங்கிறது. அதை தவிர்த்து நீங்க ஒரு அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாப்புலையோ இல்ல வேற ஏதோ பிரச்சனைகள் அந்த பாதைகள்ல உங்களால போக முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்துன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல நம்மளே அதை மாத்தக்கூடாது. அது தெய்வம் தான் அந்த பாதையை மாத்தணும். ஏன்னா இப்போ சொடலை மடன் போற பாதையா இருக்கலாம், அந்த பாதையில யாரோ ஒருத்தவங்க முள்வேலி இதோ போட்டு அடைச்சி அந்த பகுதியில போக முடியாம, ஏன்னா சொடலை மடம் காட்டுக்குள்ளே தான் போவாரு, ஏன்னா மயானத்தை நோக்கி தான் அவர் மயான வேட்டைக்கு போவாரு. ஒரு ஊருக்குள்ளேயோ ஒரு காவலுக்கோ அந்த மாதிரி அவர் மயான வேட்டைக்கு போக மாட்டாரு. அவர் மயான வேட்டை அப்படிங்கிறது சுடுகாடை பார்த்து தான் போவாரு. அந்த மாதிரி சுடுகாட்டுக்கு போறதுல இருந்து பாதைகள் எல்லாம் இருக்கும். ஆனா அந்த கோயில் பக்கத்துல இல்ல கோயில் வழியில அந்த மாதிரி பாதைகள் இருக்கு. ஏன்னா சொடலை மடம் ஒரு காட்டு பாதைகளே தான் அப்படி மயானத்துக்கு போவார். அந்த மாதிரி மயான பாதை ஏதாட்டும் ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்னால நீங்களே மாத்தக்கூடாது. ஏன்னா அந்த தெய்வம் மாத்திக்கலாம். இந்த மாதிரி அவங்களுடைய பாதை போகல வைக்கல அப்படின்னு சொல்லி அந்த தெய்வத்துல நீங்க முறையிடும் போது அந்த தெய்வமே அந்த பாதையை மாத்திக்கிடுதேன் அப்படின்னு சொல்லி தெய்வம் மாத்தினா பிரச்சனை இல்லை. நீங்களே சாமி ஆடிட்டு இல்ல அந்த பாதையில போகக்கூடாது, இந்த பாதையில தான் போகணும் அப்படின்னு சாமி ஆடிகளை கட்டாயப்படுத்தி அனுப்பக்கூடாது. அந்த மாதிரி அனுப்பும் போதும் சொடலை மடனுக்கு கோபம், அதிகப்படியான கோபங்கள் வரும். அடுத்தது சொடலை மடனோட தீர்த்தம் கொண்டு வரத பாதை. இது எப்படின்னா, கோயிலுக்கு முந்தின நாள்ல ஏதாட்டும் ஒரு புனித தலங்கள்ல போய் ஒரு தீர்த்தம் எடுத்து, இல்ல சொடலை மடன் இதுக்கு முன்ன பூர்வீகமா இருந்த இடத்துல நீங்க பிடிமண் எடுத்துட்டு கோயில் கட்டியிருப்பீங்க. அந்த மாதிரி அந்த கோயில போய் நீங்க தீர்த்தம் எடுத்துட்டு சாமிக்கு வைக்கிறதுக்கு பூர்வீகமா, அதாவது உங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து எந்த பாதையை பயன்படுத்தி வராங்களோ அந்த மாதிரி பாதையிலையும் நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா ஒன்றும் தவறுமே கிடையாது. உங்களோட இஷ்டத்துக்கு ஏத்தாப்புல உங்களோட தேவைக்கு ஏத்தாப்புல அந்த மாதிரி பாதைகளை மாற்றும் போதும் சொடலை மடனுக்கு கண்டிப்பா கோபங்கிறது வரும். அடுத்து சொடலை மடனோட கோபத்துல முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த படையல் தான். ஏன்னா சொடலை மடன் படையலை விரும்பக்கூடியவர். அவருக்கு மலை போல படையல் தான் வேணும். அந்த மாதிரி மலை போல படையல்கள் நீங்க உங்க முன்னோர்கள் கொடுத்திப்போம். உதாரணத்துக்கு உங்க முன்னோர்கள் படையலே சாதாரணமா கொடுத்தாங்க, ஒரு சின்னதா ஒரு வாழையில போட்டு அதுல ஒரு சைவ படையல் தான். சொடலை மடம் சைவ சொடலை மடம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி ஒரு சைவ படையில ஒரு சக்கரை பொங்கல்
ஒரு வெண்பொங்கல், ஒரு பழம் தேங்காய், அந்த மாதிரிதான் நாங்க முன்னோர்கள் காலத்துல இருந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படின்னா நீங்க அந்த மாதிரியே படையல் கொடுத்து வழிபட்டுட்டு இருக்கலாம். இல்ல உங்க முன்னோர்கள் காலத்துல நல்ல பெரிய அசுர படையலா போட்டு ஒரு மூடை அரிசி பொங்கி அதை விரிச்சு அது மேல கோழி முட்டை எல்லாம் அவிச்சு வச்சு அந்த மாதிரி மலை போல படையல் வச்சு வழிபட்ட சொடலை மடனுக்கு நீங்க அதுக்கு அடுத்து இல்ல அந்த அளவுக்கு படையல் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்களாவே படையலை குறைச்சாலோ இல்ல அந்த படையல்கள்ல வைக்க வேண்டிய பொருட்களான இப்போ சொடலை மடனுக்கு எந்த அளவுக்கு மலை போல படையல் குமிச்சு வைக்குமோ அதே அளவுக்கு அவருக்கு அசைவங்களை வைப்பாங்க, அதே மாதிரி முட்டை வைப்பாங்க. அது கூட சேர்த்து புண்ணாக்கு, கருப்பட்டி, சுருட்டு, சாராயம், கல்லு, பானகரம், இளநீ, இந்த மாதிரி விஷயங்களும் சொடலை மடனுக்கு அதிக அளவுல படைப்பாங்க. அதே மாதிரி பல வகைகள் சொடலை மடனுக்கு வந்து பல வகைகள் வந்து அதிக அளவுக்கு மலை போல குமிச்சு வச்சு படைப்பாங்க. அந்த மாதிரி உங்க ஊர் பகுதிகளில் நீங்க எப்படி, அதாவது உங்க முன்னோர்கள் எப்படி அந்த தெய்வத்தை வழிபட்டு வந்தாங்களோ, நம்ம சொடலை மடனை முன்னோர்கள் எந்த மாதிரி வழிபட்டு வந்தாங்களோ அதே மாதிரி படையல்கள் நீங்க அது சின்ன படையலா கூட இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்னதா ஒரு வாழையில விரிச்சு அதுல குறையா சாதம் வச்சு ஒரு கோழி குழம்பு ஊத்தி 2 முட்டை மட்டும் வச்சு ஒரு சுருட்டி புண்ணாக்கு மட்டும் வச்சுதான் உங்க தெய்வ முன்னோர்கள் வழிபட்டு வந்தாங்கன்னா நீங்க அந்த மாதிரியே வழிபடலாம். ஆனா படையல்களை நீங்க கூட்டுறது பிரச்சனை இல்லை. அதாவது இப்ப அந்த இலையில நீங்க எவ்வளவு சாதனாலும் வைக்கலாம், எவ்வளவு முட்டைகள், எவ்வளவு கறி, எவ்வளவு சுட்ட கருவாடு, அந்த மாதிரி விஷயங்கள் அது நீங்க எவ்வளவு நாளும் கூட வைக்கலாம், அதை பத்தி தவறே கிடையாது. ஆனா அது ஏற்கனவே முன்னோர்கள் வச்சு வழிபட்டுட்டு வந்த விஷயத்துல நீங்களே குறைக்க கூடாது. அந்த மாதிரி சொடலை மடனோட படையல் நீங்க குறைக்கும் போது சொடலை மடனுக்கு அதிகப்படியான கோபங்கள் வரும். அடுத்து சொடலை மடன் படையலை மட்டும் நீங்க குறைச்சாலும் அவருக்கு கோவம் வராது. அவர் கூட வருத தாய் தெய்வமான பேச்சியம்மன், பிரம்மசக்தி அம்மன் தெய்வங்களுக்கு கூட படையல் நீங்க குறைக்கும் போது, அதே மாதிரி முண்டனுக்கு உண்டான படையலை நீங்க குறைக்கும் போதும், அதாவது உங்க முன்னோர்கள் காலத்துல இல்ல அந்த கோயில்ல பூர்வீகமா நீங்க எந்த அளவுக்கு படையல் கொடுத்து வழிபட்டு வரீங்களோ அதே மாதிரி படையல் கொடுக்க வரைக்கும் எந்த ஒரு தவறுமே இல்லை. அதை தவிர்த்து இந்த தெய்வங்களோட படையல்கள்ல எதுவும் குறைபாடுகள் வைக்கும் போதோ இல்ல ஒரு புண்ணாக்கு சாதாரண உங்களுக்கு ஒரு சாதாரண புண்ணாக்கு தெரியும், ஒரு 10 ரூபா புண்ணாக்கு இருக்கும், அந்த புண்ணாக்கு வைக்கலனாலும் சொடலை மடனுக்கு கோபங்கள் வரும். ஏன்னா சொடலை மடனுக்கு மிக மிக பிடிச்ச உணவுகள்ல இந்த புண்ணாக்கு, கருப்பட்டி, இந்த மாதிரி கல்லு, சாராயம், மாமிசம், அந்த மாதிரிதான் சொடலை மடனுக்கு பிடிக்கும். இதுல ஏதாட்டு ஒண்ணு குறைபட்டாலும் சொடலை மடனோட கோபங்கள் அதிகம் வைக்கும். அதே மாதிரி சொடலை மடன் மட்டும் இல்ல, அவரோட கூட வருத துணை தெய்வங்கள், அதாவது துணை தெய்வம்னு கூட சொல்ல முடியாது, அவரோட தாய் தெய்வங்களான பேச்சியம்மன், பிரம்மசக்தி அம்மன், அவரோட தம்பி, அண்ணன், அதை எப்படினாலும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உள்ள முண்டனோட படையல்கள்ல ஏதாவது ஒரு குறை இருந்தாலும் அதுக்கும் அவர் கட்டாயமா கோவப்படுவாரு. ஏன்னா அவரோட தெய்வம், அவரை நம்பிதான் அந்த தெய்வங்கள் எல்லாமே அவர் கூட இருக்கு. அது சொடலை மடன் கோயிலா இருந்தாலும் இந்த தெய்வங்கள் எல்லாம் அவர் கூட தான் வந்திருக்கு. அது மாதிரி அந்த மாதிரி உள்ள தெய்வங்களுக்கு நீங்க படையில குறைச்சு வைக்கும் போதும் சொடலை மடனுக்கு கண்டிப்பாக கோபங்கள் வரும். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் என்ன விஷயம்னா, உங்க முன்னோர்கள் காலத்துல ஏதாவது ஒரு திசையை நோக்கி ஒரு சாஸ்தாவுக்கு ஒரு படையலோ இல்ல ஒரு கன்னிக்கு ஒரு படையலோ அதுக்கு வந்து எந்த ஒரு சிலைகளாகவும் இருக்காது, இல்ல அதுக்குன்னு ஒரு படமோ வரைஞ்சிருக்க மாட்டாங்க, ஒரு சிலைகள் இருக்காது, அதுக்குன்னு ஒரு எல்கையும் இருக்காது. ஆனா ஒரு திசையை நோக்கி படையல் போடுவாங்க. இப்போ கன்னி தெய்வத்துக்கு படையல் போட்டாங்கன்னா தென்மேற்கு திசையை நோக்கி கன்னிங்கிட்டு படையல் போடுவாங்க. அதே மாதிரி சாஸ்தாவுக்கு அதுக்குன்னு ஒரு திசையை நோக்கி, அந்த சாஸ்தா எந்த திசையை நோக்கி இருக்காரோ அந்த மாதிரி திசையை நோக்கி ஒரு படையல் போடுவாங்க. அதே மாதிரி ஒரு சில தெய்வங்கள், அந்த தெய்வங்களுக்கு அங்க நிலையம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனா அந்த திசையில ஒரு படையல் போடுவாங்க, இல்ல ஒரு கோழி ஏதாட்டு பழி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க அந்த படையலை நிப்பாட்டும் போதும், அதாவது அந்த சாஸ்தாக்குள்ள படையலோ இல்ல கன்னிக்குள்ள படையலோ இல்ல அதுல நிலையமே வாங்காத தெய்வத்துக்கு ஒரு படையல் கொடுப்பாங்க, இல்ல ஒரு கோழி பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி படையல்களை நீங்க நிப்பாட்டிங்கன்னா சொடலை மடன் கோபம் ஆவார். ஏன்னா அது அவரோட கோயில், அவரோட எல்கையில யார் யாருக்கு படையல் கொடுத்தாங்களோ முன்னதா இருந்து அந்த மாதிரி படையல் கொடுத்தா மட்டும்தான் அவர் ஏத்துக்கிடுவாரு. அதை ஒருத்தி இல்ல அதுலதான் ஒரு தெய்வம் இல்லையா, அதுலதான் ஒரு செலம் இல்லையா, அதுலதான் ஒரு உருவம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கு ஒரு படையலை நிப்பாட்டும் போது அதுக்கு சொடலை மடன் கண்டிப்பா கோபமாவாரு. அதே மாதிரி கோயிலுக்குண்டு பாத்தியப்பட்ட சொத்துக்களோ இல்ல கோயிலுக்குண்டு பாத்தியப்பட்ட பொருட்களோ, அது என்ன பொருளானாலும் இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு கோயிலுக்கு நீங்க கோயில் கழுத கண்டு ஒரு குடம் கூட நீங்க வச்சிருந்திருக்காங்க, அந்த குடத்தை நீங்க விற்கனாலும் கூட, ஏன்னா சாதாரண குடமா கூட உங்களுக்கு தெரியலாம், ஆனா அந்த குடத்தை விற்கனாலும் அது சொடலை மாடனோட அனுமதி இருந்தா மட்டும்தான் அந்த குடத்தை நீங்க விற்க முடியும். அதே மாதிரி கோயிலோட சொத்துக்களை நீங்க சொடலை மாடன அனுமதி இல்லாம நீங்க விற்கும் போதும் அது சொடலை மாடனோட கோபத்துக்கு நீங்க ஆளாவீங்க. அந்த கோபத்தால பல விஷயங்கள் நீங்க இழக்கவும் நேரிடும். அது என்ன விஷயங்கள் அப்படிங்கிற நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இன்னொரு மெயினான விஷயம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ சொடலை மாடனுக்கு ஒரு ஆள் சாமி ஆடுதாருன்னு வைங்களேன், அந்த சாமி ஆடுதாலும் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், இல்ல அந்த கோயிலுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். எனக்கு ஒரு 100 வரி இல்ல ஒரு 50 வரி இருக்க கோயிலா இருந்ததுன்னா அந்த எல்லாருக்கும் பிடிக்கணுங்க கட்டாயம் கிடையாது. அந்த மெஜாரிட்டியான ஆட்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் சொடலை மாடனா ஆடினாலோ இல்ல அந்த பிடிக்காத நபருக்கு வேண்டிய யாரும் ஆடினாலோ அந்த மாதிரி ஏதோ நபர் சாமி ஆடும்போது
அதை உங்களுக்கு யாருக்கும் அதை பிடிக்கல அப்படின்னா அந்த தெய்வத்தை அவமதிக்க கூடாது. அதாவது அந்த சாமியாடே நீங்க யாரும் அவமதிக்க கூடாது. மற்ற சாதாரணமா சொடலை மாடன் வந்தா, வேற ஒருத்தர் உடம்புல வந்தா நீங்க அவருக்கு எந்த அளவுக்கு மாலைகள் சல்லடங்குள்ள எல்லாம் போட்டு அருவா வேல்கம்பு வெள்ளையம் எல்லாம் எடுத்து கொடுத்து பொந்தந்தடி எல்லாம் எடுத்து கொடுத்து ஆட வைப்பீங்களோ, அதே மரியாதை உங்களுக்கு பிடிக்காத நபரா இருந்தாலும் சரி. ஏன்னா அவர் உடம்புக்குள்ள இருக்கிறது சொடலை மாடன். அவர் உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கறக்காண்டி அவரை புறக்கணிக்கும் போதோ இல்ல அவமதிக்கும் போதோ இல்ல அவரை கேலி கிண்டல்கள் அந்த மாதிரி செய்யும் போதும் அது சொடலை மாடனுக்கு மிகுந்த மிகுந்த கோபத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும். இதை தவிர்த்து மெயினான விஷயங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஓரளவு சொடலை மாடனுக்குள்ள விஷயங்கள். இதுக்கு அடுத்துள்ள விஷயங்கள் தான் இது எல்லா கோயில்களுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கோயில்ல யார் நிலையமோ, இப்ப அது சொடலை மாடன் நிலையமா இருக்கலாம், இல்ல அது ஒரு கற்பசாமி நிலையமா இருக்கலாம், இல்ல ஒரு யசிக்கம்மன் நிலையமா இருக்கலாம், இல்ல ஒரு காளியம்மை, யார் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி, அந்த கோயில்ல பூர்வீகமா எந்த தெய்வத்தை நீங்க வச்சு வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்கீங்களோ அந்த தெய்வத்துக்கு வரைக்கும் வழிபடுறது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அதுல உங்களோட இஷ்ட தெய்வமா இல்ல நீங்க கோயில் கூட நேரத்துல சம்பந்தம் இல்லாம யார் மேல ஒரு ஆள் மேல சாமி வந்து அவர் நான் அந்த மாதிரி, இப்போ ஒரு சொடலமாட சாமி கோயில் இருக்கு, அந்த கோயில்ல ஒரு ஆண் மேலேயோ இல்ல ஒரு பெண் மேலேயோ ஒரு தெய்வம் வந்து ஆடுது. அப்ப ஆடும்போது எல்லாரும் என்ன தெய்வம்னு கேட்கும்போது அது ஒரு எசைக்கமையோ இல்ல காளியமையோ ஏதோ ஒரு அம்மன் சொல்லுது, எனக்கு நிலையம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சுன்னா எல்லாரும் உடனே போய் அந்த கோயிலுக்கு அந்த சாமிக்கு உடனே சிலையை கட்டி அதில் வழிபட்டுற கூடாது. ஏன்னா அதோட நிலையம் வந்து சொடலை மாடனோட நிலையம். அதுக்கான அனுமதி யார் தரணும் அப்படின்னா சொடலை மாடன் தான் தரணும். நீங்க கேட்கலாம், காளியம்மன் எசிக்கம்மன்லாம் சொடலை மாடனோட பெரிய தெய்வம், அந்த தெய்வத்துக்கு கோயில் கட்டுறதுக்கு என் சொடலை மாடன் கேட்கணும் அப்படின்னீங்கன்னா அது சொடலை மாடனோட கோவில். அந்த கோயில்ல நீங்க வேற ஒரு தெய்வத்தை நீங்க கொண்டாந்து நிலையம் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு சொடலை மாடன்ட்ட தான் அனுமதி கண்டிப்பா வாங்கணும். அந்த மாதிரி நீங்க சொடலை மாடன்ட்ட வாங்க தவறிட்டீங்க, இல்ல நீங்களே உங்க இஷ்டத்துக்கு கோயில் கட்டிட்டீங்க அப்படின்னா அது சொடலை மாடனை கோபமடைய வைக்கிறதோட சொடலை மாடனை கட்டுக்குள்ள போக வச்சிடும். அதாவது வேற ஒருத்தவங்க செஞ்சா தவிர சொடலை மாடன் தண்டிப்பாரு. தன்னோட குழந்தைகள் தன்னோட மக்கள் அந்த தவறு பண்ணும்போது அவரே தண்டிக்க மாதிரி அவரோட கட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிறாரு. அந்த கட்டுக்குள்ள இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு பல காலங்கள் ஆகும். ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது சொடலை மாடனுக்கு கோபத்தை உண்டாக்கும். அந்த கோபத்தால் நமக்கு பல சாபங்கள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்ப்போம். நாம இதுவரைக்கும் பார்த்ததுதான் சொடலை மாடனோட கோபத்துக்கான காரணங்கள். இதுதான் அதிகபட்சமான விஷயங்களா இருக்கும் சொடலை மாடன் கோபத்துக்கு. இதை தவிர்த்து ஒரு சில விஷயங்களும் இருக்கலாம், அதை நான் உள்ள சேர்க்காம விட்டுருக்கலாம். அது எதுவும் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது, உங்க கோயில்ல உள்ளவங்க சொடலை மாடனோட கோபத்துக்கு ஆளாகாம இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முழுக்க ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். அது என்ன விஷயம் அப்படின்னீங்கன்னா, நீங்க கோயில்ல எதுவும் சின்ன திருத்தங்கள் பண்ணாலோ இல்ல சின்னதா ஒரு மாற்றங்கள், சின்னதா ஒரு கோயிலுக்கு திருப்பணிகள் இல்ல சாமிக்கு சம்பந்தமான படையல் விஷயங்கள் எதுவும் மாத்தணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா முழுமையா தெய்வத்திட்ட அனுமதி வாங்கிடுங்க. நீங்க அந்த அனுமதி எப்படி வாங்கணும் அப்படின்னா, பெரும்பாலும் நீங்க அதை நினைச்சு தெய்வத்தை நினைச்சு நீங்க அந்த விஷயங்கள் நினைக்கும் போது தெய்வம் பெரும்பாலும் கனவுல வந்து சொல்லிடும். அப்படி சொல்லாத பட்சத்துக்கு தெய்வத்திட்ட, அதாவது கோயில்ல உள்ள சாமியாடிகள்கிட்ட கேட்டாலோ இல்ல தெய்வத்துக்கு அந்த பூ கட்டி பாக்குது அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நீங்க பண்ணி பார்த்து அதுக்கப்புறமா நீங்க அந்த விஷயங்களை செய்யும் போது அது சொடலை மாடனோட கோபத்துக்கு ஆளாகாது. ஏன்னா நம்ம தெய்வத்திட்ட அனுமதி வாங்கி, அதாவது நம்ம சொடலை மாடன்ட்ட அனுமதி வாங்கி தான் நம்ம அந்த விஷயத்த பண்றோம். அதனால அதுல எந்த ஒரு தவறுமே நடக்காத பட்சத்துல சொடலை மாடனோட கோபத்துக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க. கோபத்துக்கு ஆளாகினீங்கன்னா அது சாதாரண பிரச்சனைகள் மட்டும் வராது, பல பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் நீங்க கடந்து வர்ற மாதிரி இருக்கும். அதனால தெய்வத்திட்ட முழுமையா அனுமதி வாங்கி அந்த விஷயங்கள் நீங்க பண்ணும்போது தெய்வத்தோட கோபத்துக்கு நீங்க ஆளாக மாட்டீங்க.